So dear people, we continue to see how should we live this life. அருமையானே, இந்த வாழ்க்கை விதமாக வாழ்வது என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். Hebrews 12 chapter 1st verse, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம், Hebrew 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக Hebrew 12 chapter 1st verse, எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். லுக்கிங் அட் ஜீசஸ், இயேசுவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். Dear people, Christian life is a race in which we have fixed our looks upon Jesus. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து ஓடுகிற வாழ்க்கை. If our eyes are not fixed upon Jesus, our lives will not be in the right direction. இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஓட்டத்தை நாம் கொண்டிருக்கவில்லை என்றால், நம்முடைய வாழ்க்கையில் சரியான ஒரு பாதையில் நாம் போகாதவர்களாக இருப்போம். So the Bible says that our eyes should be fixed upon the Lord Jesus Christ. இயேசுவை நோக்கி நம்முடைய பார்வையானது காணப்படுவது மிக மிக அவசியம். When we run looking at Jesus, இயேசுவை நோக்கி அவ்விதமாக நாம் ஓடும் பொழுது, there are so many things which we have to leave off. நாம் விட்டுவிட வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. We have been contemplating on these things in the previous weeks. கடந்த வாரங்களில் அதை குறித்து நாம் சிந்தித்து வந்திருக்கிறோம். The lust of the eyes, கண்களின் இச்சை. The lust of the flesh, மாம்சத்தின் இச்சை. The pride of life, ஜீவனத்தின் பெருமை. And the other thing, அடுத்தது நம்ம பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் the cares of the world, இந்த உலகத்தின் கவலைகள், the deceitfulness of riches, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம். Unless we leave off all these things, we can't run this race properly. நாம் இவைகளெல்லாம் விட்டுவிடாமல் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் சரியாய் ஓட முடியாது. We will be lingering this way or that way. இந்த விதத்தில் அந்த விதத்தில் நாம் தடுமாறுலாய் காணப்படுவோம். It will be confused, குழப்பமுள்ளவர்களாய் காணப்படுவோம். So in that context, அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, Lord says, let us run with patience the race that is set before us. பொறுமையோடு ஓட கடவோம். Patience. Dear people, we are all suffering with a problem of impatience. நம்ம எல்லாமே ஒரு காரியத்தினால அதிகமாக கஷ்டப்படுறோம். அது என்னன்னா பொறுமையின்மை, impatience. We are all suffering with this problem very much. இந்த பிரச்சனையினால நம்ம அதிகமாய் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். See, the consequence of impatience, we don't think of it.
நம்ம இந்த பொறுமை இன்மையை குறித்து எண்ணி பார்க்கும் பொழுது அதனுடைய விளைவை நாம் அறியாமல் விட்டு விடுகிறோம். when you are impatient, நீ பொறுமை இல்லாமல் இருக்கும் பொழுது you have a short tempered nature. சட்டுன்னு கோபம் வந்துடுது, சடுதியாக கோபம் வந்துடுது. we are being short tempered so quickly. சீக்கிரமாக நம்ம கோபம் அடைந்து விடுகிறோம். So the whole personality of us is changed. முழு நம்முடைய ஆழ்த்தத்துவமே மாறி போயிடுது பாருங்களேன். Probably we may be talking very well, நல்லா பேசிகிட்டு இருப்போம். Probably somebody says something to us. யாராகிலும் ஏதாவது சொல்கிறாங்க. Probably even in our own home, நம்முடைய வீட்டிலும் கூட probably your husband may say something. ஒரு கணவர் ஏதாவது சொல்லுவார், or else the wife may say something, மனைவி ஏதாவது சொல்லுவாங்க, or else children or parents அல்லது பிள்ளைகள் பெற்றோர்கள், somehow or other immediately our emotion burst out. நம்முடைய உணர்வு அப்படியே வெடிச்சிருது. we become short tempered. சீக்கிரமாக கோபம் அடைந்து விடுகிறோம். so to make us to settle down that impatience, it takes time. அந்த பொறுமையின்மை, அந்த முற்கோபத்தினால நம்ம வாழ்க்கையில் மறுபடியுமாக நாம் அதை ஒரு சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு நேரம் பிடிக்குது. See, it's a fraction of a second even we get angry. ஒரே ஒரு சன நேரத்தில் டக்குன்னு கோபம் வந்துடுது. ஆனால் அதை செட்டில் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் ஹவர்ஸ். சில சமயங்களில் மணிக்கணக்காக பிடிக்குது. சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் டேஸ், வீக்ஸ். சில சமயத்தில் நாட்கள் கணக்காகுது, வாரங்கள் கணக்காகுது. ஸோ வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இட்? இதனுடைய விளைவு என்ன? we lose the peace in our own hearts. நம்முடைய இருதயத்தில் சமாதானத்தை நம்மளே இழந்து விடுகிறோம். and we disturb the peace of others as well. மற்றவருடைய சமாதானத்தையும் கூட நாம் பாதித்து விடுகிறோம். we are so upset, we could not concentrate even in the things that we have to do. நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை கூட செய்யறதுக்கு நம்ம ஒரு மனதை இழந்து விடுகிறோம். எல்லாத்துக்கு மேலே we grieve God. தேவனை துக்கப்படுத்துகிறோம். we grieve God very much. தேவனை அதிகமாய் துக்கப்படுத்துகிறோம். we are affected bodily in as such. சரீரத்தில் கூட நம்ம பாதிக்கப்படுகிறோம். you see, the medical field says when a person gets angry, ஒரு மனுஷன் கோபப்படும் பொழுது he is emotionally built up for a fight. ஒரு சண்டை போடுற நிலைக்கு அவன் தன்னுடைய சரீரத்தில் பாதிக்கப்படுகிறான். there is a unwanted secretion of the hormones. தேவையில்லாத சுரப்பிகள் சுரக்கும்படியான காரியம். the nerves are getting very tightened. நம்முடைய நரம்புகள் துடிக்குது. so the physical change in our body itself, நம்முடைய சரீரத்தில் ஏற்படும்படியான இந்த மாற்றம் திரும்ப வர்றதுக்கு it takes time. அதுக்கும் கூட காலமானது பிடிக்கிறதாக இருக்கிறது. see, all of a sudden it comes so quickly from us. ரொம்ப சீக்கிரத்தில் கோபம் வந்து வெடிச்சிருது. ஆனால் it takes longer time for it to be settled down. ஆனால் அது தணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிறது. but Bible says when we run this race, in the race of Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடும் பொழுது நம்ம பொறுமையோடு ஓடணுங்களாம். we must run with patience.
We must run with patience. Probably you may ask, oh, many times I want to be patient, but I could not be patient. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அநேக சமயங்களில் நான் பொறுமையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலையே. This is the cry of all of us. இது நம்முடைய எல்லாருடைய கதறலாக இருக்கிறது. So we would like to find out the solution for this problem in our lives this morning. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாதிக்கிற இதுக்கு ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்கும்படியாக செயல்படுவோம். with the help of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடைய உதவியை கொண்டு. So the Lord Jesus himself has said, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, Matthew Gospel 11th chapter, மத்தேயு 11, Matthew Gospel 11th chapter 29, மத்தேயு 11 29வது வசனம். Take my yoke upon you and learn of me, for I am meek and lowly in heart, and ye shall find rest unto your souls. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இங்கு இவ்விதமாக நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். You will find rest in your soul. உன்னுடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல் கிடைக்கும். So the first thing that we must do is to look to Jesus. இயேசுவை தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். The Son of God, தெய்வ குமாரன், the very God himself, தேவாதி தேவனே, when he came into this world, இந்த உலகத்தில் வந்த பொழுது, he was so patient, அதிக பொறுமையாய் அவர் காணப்பட்டார். There were so many people irritating him, அவரை கோபப்படுத்தும்படியாக அநேக மக்கள் செயல்பட்டார்கள். But Jesus was keeping himself with patience. இயேசு கிறிஸ்து பொறுமையை அந்த இடத்துல கையாளுகிறதை பார்க்கிறோம். He says, I am meek and lowly, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், learn of me. என்னிடத்தில் வாங்க கற்றுக்கொள்றதுக்கு. So if you would like to learn patience, we must look to Jesus. இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். We must come to Jesus. இயேசுவினிடத்தில் நாம் வர வேண்டும். Dear people, first of all, you must know who you are. நீ யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. I must know whom I am. The many problem of ours is we don't know who we are. நம்முடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், நம்ம யாருங்கிறதே நமக்கு தெரியறதில்ல. Actually, I spoke on Wednesday the same thing in the Bible study. புதன்கிழமை வேத ஆராய்ச்சி கூட்டத்தில் இதை பற்றி நான் பேசினேன். Turn with me Romans 7th chapter. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம். Let us see these verses and find out as who we are. நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம யாருங்கிறது தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட், here the great man of God, Saint Paul, talks about himself. இந்த இடத்துல பெரிய தேவ மனிதன் பவுல் தன்னை குறித்து பேசுகிறார். We know he was a great apostle, or மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலன், a great man of God, ஒரு பெரிய தேவ மனிதன். He labored for the Lord for so much, அதிகமாய் ஆண்டவருக்கு என்று உழைத்த மனிதன்.
But what he says about himself, அவர் தன்னை குறித்து இங்கே என்ன சொல்லுகிறார்? 14th verse, Romans 7:14. ரோமர் 7:14. For we know that the law is spiritual, but I am carnal, sold under sin. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். So what does it mean? அப்படின்னா என்ன? He says the word of God is good. அவருடைய வார்த்தை நல்லது தான். Every week I hear God's word. ஒவ்வொரு வாரம் அவருடைய சத்தியத்தை கேட்குறேன் தான். ஆனால் என்னால் அதன்படி நடக்க முடியலையே. I could not walk according to God's word. Dear people, this is the real struggle of all of us. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே இதுதான். Of course, we know God's word that we should not have the short temper. இந்த முன்கோபமெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். Of course, many times we don't want to be people of short temper. அநேக சமயங்களில் முற்கோபிகளாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம நினைக்கிறோம். பட் somehow or other, எப்படியோ ஒன்று, we all of a sudden exposes our short tempers. எப்படியோ திடீர்னு நம்முடைய இந்த முற்கோபத்தை வெளிப்படுத்திடுறோம். அதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் த ப்ராப்ளம்? சொல்கிறாரு, அவனுடைய வார்த்தை நல்லதாக இருக்கப்பா, காட்ஸ் வேர்ட் இஸ் குட். ஆனால் நான் ஒரு மாம்சத்துக்குரியவனாகவே இருக்கிறேன். ஐ ஆம் கார்னல், சோல்ட் அண்டர் சின், பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 15 இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாரு. 15வது வசனத்தில், ஃபார் தட் விச் ஐ டூ ஐ allow not, for what I would that do I not, but what I hate that do I. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. சொல்கிறார், நான் செய்கிறது எனக்கே ஒத்து வரலப்பா. I don't agree with what I am doing. Very honest saying. நல்ல நேர்மையாக தான் அவர் சொல்கிறாரு. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. ஏன்னா நான் நிறைய சமயங்களில் தப்பாக செய்கிறேனே. ஐ எம் டூயிங் இட் ராங்லி. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு? நான் விரும்புகிறதை என்னால் செய்ய முடியல. ஐ வாண்ட் டு பி பேஷண்ட், பொறுமையாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி குவைட், அமைதியாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி எ குட் ஹஸ்பண்ட், ஒரு நல்ல கணவனாக இருக்கணும்னு விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி எ குட் ஒய்ஃப், ஒரு நல்ல மனைவியாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி எ குட் பேரண்ட், ஒரு நல்ல பெற்றோராக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி எ குட் சைல்ட் டு மை பேரண்ட்ஸ், என்னுடைய பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறேன். பட் என்னால் முடியல. ஐ குட் நாட். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறார்? வை ஹி இஸ் ஸ்டேயிங் லைக் திஸ்? ஏன் இதை இப்படி சொல்கிறார்? அவர் சொல்கிறாரு, நான் விரும்புகிறேன் ஆனால் செய்ய முடியல. வாட் ஐ வாண்ட் ஐ குட் நாட், ஆனால் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ப்ராபப்ளி மெனி டைம்ஸ் we get angry or we do certain things. அநேக சமயங்களில் ஒருவேளை கோபப்படுறோம், சில காரியங்களை செஞ்சிடுறோம். all of a sudden we feel bad in us. நமக்குள்ளேயே கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சே, பேசாமல் அமைதியாக கொஞ்சம் இருந்திருக்கலாமே. if it had been quite calm, how would have been. நிறைய சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். பவுல் இப்படி சொல்கிறார். ஆகவே அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு? 16 தொடர்ந்து சொல்கிறாரு. he is very honestly explaining. 16, for that which I do I allow not, for what I would that I do I not, but what I hate that I do. அப்புறம் சொல்கிறாரு 16, if then I do that which I would not, I consent unto the law that it is good. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க
நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். காட்ஸ் வேர்ட் இஸ் குட். அப்போ 17 சொன்னார், நவ் தட் இட் இஸ் நோ மோர் ஐ that do it, but sin that dwelleth in me. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. சொல்றாரு, எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு தன்மை இருக்குது, அதனால தான் நான் இப்படி வாழ்கிறேன். there is a sinful nature in me, there is sin in me. எனக்குள்ள பாவம் என்பது இருக்கிறது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் நடக்கிறேன். அவர் சொல்றாரு 18, அது எப்படி என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வது என்னிடத்தில் இல்லை. இப்படி திருப்பி பேசுகிறார். அதாவது நன்மை செய்யணும்னு, அதாவது நன்மைன்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் குட், ஆவிக்குரிய நன்மை, அதாவது ஆவிக்குரிய கனிகள், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம், இதெல்லாம் இப்படித்தான் நான் வாழணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. ஐ குட் நாட். இட்ஸ் ஆல் லாங் சஃபரிங், பீஸ் அண்ட் ஜாய். காரணம் என்னென்னா, எங்கிட்ட பாவங்கிற ஒரு தன்மை இருக்கத்தான் செய்கிறது. There is a sinful nature in me. Dear people, whether we are saved or not, நான் ரட்சிக்கப்பட்டாலும் ரட்சிக்கப்படலைனாலும் இது உள்ளே இருக்கத்தான் செய்யுது. இட் இஸ் தேர். Until we die, it will be there. நம்ம மரிக்கு மட்டுமாக இது இருக்கத்தான் செய்யும். அப்போ நம்ம இப்படியே வாழ்ந்து முடிச்சிடுறதா? Shall we live in this and die? Is there no solution? இதுக்கு பரிகாரமே இல்லையா? Surely there is. பரிகாரம் இருக்கு. அதான் பவுல் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, நான் விரும்புகிற நன்மையை செய்யாத விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்புகிற நன்மையை செய்யல, விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்போ தான் ஒன்று சொல்கிறார் 20வது வசனத்தில், அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு தன்மை இருக்கத்தான். Dear people, we must first acknowledge. முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம், the thing first we must know and understand. நம்ம அறிந்து கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, எனக்குள்ள பாவம் என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. There is a sinful nature in me. Actually, I told you many times, நிறைய சமயங்களில் நான் சொல்லியிருக்கேன். I was going to the Central Jail, Salem, for some years when I was a young man for the preaching of God's word. அவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்காக நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது அந்த சென்ட்ரல் ஜெயிலில் போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேன். So when you talk to them personally, we could see all murderers, thieves, all wicked people, so many kinds of people. பலவிதமான மக்கள் அங்கே பார்க்குறது, கொலை செஞ்சவங்க, திருடர்கள், பொல்லாதவர்கள். But when you really speak to them heart to heart, அவங்களுடைய இருதயத்தில் பேசும் பொழுது அவங்க சொல்கிறது, சார் இதை நான் செய்ய நினைக்கவே இல்லை. I never thought that I should do that. But somehow I did and caught up and I am put in this jail. எப்படியோ அதை செஞ்சிட்டேன், அப்படிப்பட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன். They feel very sad about that. வருத்தப்படுறாங்க. Why I did, I don't know. நான் ஏன் செஞ்ச எனக்கு தெரியல. Dear people, so many people who are in jail don't think that they are very bad and we are good people. சிறையில் இருக்கிற அநேக மக்கள் ரொம்ப மோசம், நம்ம நல்லவங்க நினைக்காதீங்க. There are so many people better than us. நம்மளை விட நல்லவங்க இருக்காங்க. But we are not really led to that extent by God's grace.
அவருடைய கிருபையினால் நம்முடைய சுபாவத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்தி வருகிறார். இதுதான் காமன் கிரேஸ்ன்னு சொல்கிறது, பொதுவான கிருபை. ஈவன் அவர் வயலண்ட் நேச்சர் இஸ் பீயிங் கன்ஸ்ட்ரெயின்ட் பை காட். நம்முடைய சுபாவத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்தி கொண்டு வருகிறார். வெதர் யூ ஆர் சேவ்ட் ஆர் நாட், நீ ரட்சிக்கப்பட்டாலும் சரி ரட்சிக்கப்படலாம் சரி, உன்னுடைய சுபாவத்தின் மேலே பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இருக்கிறது. So if God takes away the hand of restraining, அவர் தடுக்கிற அந்த கிருபை எடுத்துட்டார்னா, you will be full flown in your evil nature. உன்னுடைய பொல்லாத சுபாவத்தில் முழுக்க நீ செயல்படுகிற ஒரு மனிதனாய் மாறிவிடக்கூடும். This is the reality of man. மனுஷனுடைய தன்மை இதுதாங்க. பவுல் என்ன சொல்றாரு, எனக்குள்ள ஒரு பாவம் என்கிற தன்மை இருக்கிறது. There is a sinful nature. அதான் 21 சொன்னார். 21st verse he says, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். I find then a law that when I would do good, evil is present with me. எனக்குள்ள தீமை செய்யக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்குது. அதாவது என் சுபாவம், இதுதான் ஜென்ம சுபாவம். This is the carnal mind. This makes us to get short-tempered, சீக்கிரம் முற்கோபம், angry, irritation, bitterness, அது கோபம், வெறுப்பு, கசப்பு, unforgiving nature, மன்னிக்க முடியாத சுபாவம். So many things are coming out of our hearts. நம்முடைய இருதயத்திலிருந்து இது எல்லாம் வெளியே வருது. You see, there is a list which Jesus said. இயேசு சொன்ன ஒரு பட்டியலை நீங்கள் பாருங்கள். Mark's Gospel 7th chapter. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பட்டியலை இங்கே கொடுக்குறார். He gives a list of sins in our hearts. நம்முடைய இருதயத்தில் இருக்கும்படியான பாவங்களை குறித்த ஒரு பட்டியலை இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21st Mark's Gospel 7th chapter 21st verse. எப்படி எனில் என்னுடைய இருதயத்துக்குள்ளிருந்து, இது எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இந்த இருதயத்திலிருந்து தான் வருது. நமக்கு எல்லாம் இதிலிருந்து வருது. என்னென்ன வருது? பொல்லாத சிந்தனைகள். பொல்லாத சிந்தனைகள், அதாவது என்ன கூட பாருங்கள், நிறைய சமயங்களில் நம்முடைய சிந்தனை நிறைய பேருக்கு தெரியாது. Many people, they don't know what we think. We only know that. நமக்கு மட்டும்தான் அது தெரியும். சில சமயங்களில் பார்த்தா என்னோட எவ்வளோ மோசமான எண்ணம் வருது எனக்குள்ளேருந்து கூட நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. Sometimes we think, why so bad a thought is coming in me? ஏன் இப்படி வருதுன்னு கூட நினைக்க வேண்டியதாக இருக்குது. 21st verse, for from within proceed evil thoughts. அப்புறம் சொல்கிறாரு, விபச்சாரங்களும் அடல்ட்ரிஸ், அந்த எண்ணம் வந்து தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அதை ஆக்ஷனாக செஞ்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு தாட் கம்ஸ், என்ன வருது, அப்புறம் ஆக்ஷனில் போயிடுது. வேசித்தனங்களும், ஃபார்னிகேஷன், களவு கொலைபாதங்களும், அதாவது மற்றவங்களை நம்ம பாய்க்கிறோம். பைபிள் சேஸ், ஒரு சகோதரனை பகைச்சாவே அது கொலைன்னே பைபிள் சொல்லுது. when you hate your brother is a murderer, it's a murder, அது ஒரு கொலைபாதகம். இன்னும் அங்கே பாருங்க, களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பாருங்க, ஃபூலிஷ்னஸ். சிலர் பேசுனா ஒரு 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 சாதாரணமான ஒரு நல்ல பேச்சு கூட இருக்கிறது இல்லை. டோன்ட் திங்க் இட்ஸ் ஆல் த திங்ஸ் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் அஸ், நம்மளிருந்து வருகிறது. வை? பிகாஸ் வி ஆர் சின்ஃபுல் பீப்புள். நம்ம பாவமுள்ள மக்கள். when Adam and Eve fell down, ஆதாம் ஏவாள் விழுந்த உடனே அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிருது.
There comes a fighting. Adam was blaming God and Eve. ஆதாம் கடவுளையும் ஏவாளையும் குற்றம் சுமத்துகிறான். ஏவாள் அங்கு அவிதமாக பாம்பை குற்றம் சுமத்துகிறார். அதாவது there itself starts the fighting. அங்கேயே சண்டை வருது. அது விளைவு என்ன ஆகுது? அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் தான், only 2 children, ஏபேல் and காயின். ஆபேலும் காயின் இந்த 2 பேரும் கூட ஒத்து வாழ முடியல பாருங்களேன். Even these 2 people could not get along. Dear people, this world is terrible. இந்த உலகம் மிக ஒரு பயங்கரமான உலகம். We live in a terrible world. ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். When God accepted the offering of Abel, ஆபேலினுடைய காணிக்கை ஆண்டு அங்கீகரித்த பொழுது Cain got angry, கோபப்படைச்சான். To the extent that he killed his own brother. தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அவன் கோபம் போயிடுச்சு. I met a brother, I could remember even the central jail in Salem. He appeared to be a very good man. ஒரு நல்ல ஒரு மனுஷனாக தான் இருந்தார். மேபி அரவுண்ட் 40, I could not remember now, 40 வருஷம் இருக்கும். I asked him, why you are in jail? ஏன் இந்த ஜெயிலில் இருக்கீங்கன்னு கேட்டேன். Sir, one day I got very angry with my father. ஒரு நாள் எங்கள் அப்பா மேலே ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் போயிட்டு வேகமாக அவரை பிடிச்சி தள்ளுனேன். I just pushed him. He fell down and died. கீழே விழுந்து செத்து போயிட்டார். அவ்வளோதான். Dear people, how many things are happening like this? How many murders are taking place? எவ்வளோ கொலைபாதகங்கள் நடக்கிறது. So the thing is, we have a wicked nature in us. நமக்குள்ள ஒரு பொல்லாத சுபாவம் இருக்குது. அதைத்தான் பவுல் சொல்றாரு, எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்குது. So that is the problem with which we are all suffering with. அதனால தான் இதனால நம்ம அதிகமாய் பாதிக்கப்படும். We mentally suffers, மனதளவில் பாதிக்கிறோம், physically suffers, சரீரப்பிரகாரம் பாதிக்கிறோம். So we could not be patient. பொறுமையாக இருக்க முடியறதில்ல. So this is the nature that is really hurting us. நம்மளை பாதிக்கிறது. As a Christian, it hurts our testimony. ஒரு கிறிஸ்தவன் நம்முடைய சாட்சியை பாதிக்கிறது. This morning, let us put ourselves in this situation and commit ourselves to God. இந்த காலையில் நம்முடைய இந்த சூழ்நிலையில் நம்ம ஒப்பு கொடுத்து பார்ப்போம். Are we like that? நம்ம அப்படி இருக்கிறோமா? Yes, we are in many ways. அநேக காரியங்களில் அப்படித்தான் இருக்கிறோம். கடைசியில் பவுல் என்ன சொல்கிறார் அவரை பற்றி? 24th verse, 24வது வசனத்தில், நிர்பந்தமான மனுஷன் நான், wretched man that I am, who shall deliver me from the body of this death? இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? I am a wretched man. Dear people, the great news is, யார் என்னை விடுதலையாக்குவார்? Who can deliver me? Yes, Jesus can deliver you. இயேசு உன்னை விடுதலை, Jesus can deliver us. இயேசு நம்மை விடுதலையாக்க முடியும். That is the great glad news. அதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. But you say, I believe Jesus, but I am not delivered from this nature. இந்த நான் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஆனால் சுபாவத்தில் எனக்கு விடுதலை இல்லையே. If you are really honest this morning, இந்த காலையில் நீ விதமாக நேர்மையாக உண்மையாக உணர்கிற மாதிரி இருந்தால், I tell you, that is the first step for your deliverance. உன்னுடைய விடுதலைக்கு அதுதாங்க முதல் வழியே. I've been telling, if you are a sick person, ஒரு வியாதி உள்ள மனுஷனாக இருந்தால், you go and tell what you are to the doctor. டாக்டர் இடத்துல போய் நீ என்னங்கிறது சொல்லுற. So you have to explain all things to them. அவரிடத்துலலாம் சொல்லணும். சொல்லுவாங்க, டாக்டர் இடத்துல மட்டும் எதையும் மறைக்காதீங்க. வக்கீல்கிட்ட, டாக்டர்கிட்ட, lawyer and the doctors. Because you see, many people think that doctors can find everything in our bodies. டாக்டர்ஸ் எல்லாம் நம்மளை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இல்லைங்க. You have to tell
வாட் ஹேப்பன் டு யூ, உனக்கு என்ன நடந்தது, நீ எப்படி நீ உணர்ற, எப்படி இருக்கிற, என்ன காரியம், என்ன ஆச்சு, எப்படி, யூ ஹேட் எக்ஸ்பிளைன். அதர்வைஸ் ஈவன் டாக்டர்ஸ் ஆல்சோ ஹெல்ப்லெஸ். அவங்களுக்கு உதவி இல்லை. சொல்லப்போனால் மருத்துவத்தில் ஒரு 5% கூட இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நாட் ஈவன் 5%. இட் வாஸ் நாட் ஃபைண்ட் அவுட் இன் மெனி டிசீசஸ். அநேக வியாதிகளுக்கு நோ மெடிசன், மருந்து இல்லை. so many things are there, so many new diseases are coming. புதிய புதிய வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. see the corona virus now it's mutated. இப்போ கொரோனா வைரஸ் வேறு மாதிரி வந்து இப்போ பரவிட்டு இருக்குன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. people are telling that is spreading. so you see this corona virus made the whole medical field to stumble on that. மருத்துவ ஃபீல்டு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. so many deaths already happened. அநேக மரணங்கள் நடந்து போயிடுச்சு. so many wonderful people died. எவ்வளோ நல்ல மக்கள் இறந்துட்டாங்க. this is our limitation. இதான் நம்முடைய நிலைங்க. this is really. so the physical thing itself is so grave. சரீர பிரகாரம் இந்த மாதிரி காரியமே பெருசாக பிரச்சனையாக இருக்கிறது. but the spiritual thing, ஆவிக்குரிய காரியம், so it's much more worse. இன்னும் பயங்கரமானது. see so many people are getting upset. நிறைய பேர் அப்படியே மனசில் குழம்பி போயிடுறாங்க. see so many people they lose jobs. வேலை போயிடுது. no income, வருமானம் இல்லை. so many things are turning upside down. அநேக காரியங்கள் தலைகளாக போகுது. so they do not able to cope up. அதை எப்படி ஈடுகட்டு கொண்டு போகிற தெரியல. so mental agony, மனரீதியான பாதிப்பு, அநேக விதங்களில் so much of confusion, குழப்பம், fear, பயப்படும். oh the world is getting more and more upset. உலகம் இன்னும் ரொம்ப ரொம்ப குழம்பி போயிட்டே இருக்குது. people are afraid, பயப்படுறாங்க. oh dear people, this is the world. இதுதான் உலகம். but what is the cause of all these things? இதனுடைய காரணங்கள் எல்லாம் என்ன? it is sin, பாவம். when Adam and Eve sinned, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் சொன்னார், முள்ளும் குறுக்கும் தாம பிறப்பிக்கும். it will thorn and thistles. அதான் இது எல்லா விதமான பிரச்சனைகள், வியாதிகள், all the things எக்ஸ்டர்னலாக நிறைய இருக்குது. so many things வெளிப்பிரகாரமா, and internally so many things are affecting us. உள்ளான காரியங்கள் ரொம்ப நிறைய பாதிக்குது. so we are struggling with, போராடுகிறோம். so you may ask me, so I would like to know what is the real answer for this. இதுக்கு உண்மையான பதில் என்னங்க? dear people, the first thing that you and I must acknowledge is, முதலாவது நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, there is a sinful nature in me. எனக்குள்ள ஒரு பாவங்கிற தன்மை இருக்கு. எனக்குள்ள அந்த ஷார்ட் டெம்பர்ங்கிறது அந்த தன்மை இருக்கு. I have an evil nature. Let us acknowledge it. அதை நாம் ஒத்துக்கொள்ளுவோம். that is the first step to get deliverance. விடுதலை பெறும்படியான அந்த காரியத்தில் அதுதான் முதல் அடி. இவ்வளவு நாளாக ஆண்டவர் என்கிட்ட பொறுமையாக இருந்தார் பாருங்க. 16வது வசனத்தில் 16th verse, Romans 7:16, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, in order to get eternal life, இனிமேல் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அந்த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ், பிரதான பாவி நான். ஏங்கிட்ட ஆண்டவர் இரக்கத்தை காண்பித்திருக்கார். உண்மையாக சொல்கிறேங்க, இந்த 21 நீங்களும் நானும் வந்திருக்கோம்னா ஆண்டவருடைய பொறுமை தாங்க. இட் இஸ் ஒன்லி காட்ஸ் பேஷன்ஸ். டோன்ட் திங்க் தட் வி ஆர் பெட்டர் பீப்புள் தேன் த பீப்புள் ஹூ டைட் இன் 20வது வருஷத்தில் செத்து போனவங்களை விட நம்ம நல்லவங்க நினைக்காதீங்க. இல்லைங்க, இட் இஸ் காட்ஸ் பேஷன்ஸ், ஆண்டவருடைய பொறுமை. காட் லவ்ஸ் யூ. தேவன் நேசிக்கிறார். ஹி ஹாஸ் காட் எ பர்பஸ் ஃபார் யுவர் லைஃப். உடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹி வாண்ட்ஸ் டு பி
A person with joy and peace in this world. இந்த உலகத்தில் சந்தோஷம் சமாதானத்தோட வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். He wants you to have a happy family. ஒரு நல்ல குடும்பத்தை கொண்ட ஒரு நபராய் வாழ விரும்புகிறார். He wants you to be a good parent. ஒரு நல்ல தகப்பனாக இருக்க தாயாக இருக்க விரும்புகிறார். He wants to be a good child. ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க விரும்புகிறார். So God has got a purpose in bringing us alive in this world, in this year. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்காருன்னா அவருடைய பொறுமை தாங்க. அதான் பவுலே சொல்கிறாரு, என்கிட்ட நீடிய பொறுமையை காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். God has shown me long suffering, all long suffering. ஒருவேளை நம்ம இல்லை நான் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு நினச்சோம்னா இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சப்போஸ் இஃப் யூ சே ஐ எம் நாட் பேட் ஆஸ் திஸ் பர்சன் தட் பர்சன், நோ. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய காரியத்தை நீ அறிந்திருக்கிற, யூ நோ வாட் யூ ஆர். ஸோ கம் டு ஜீசஸ், இயேசுவின் இடத்துல வா. ஸோ அதனிடத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பிரதான பாவி. அந்த இடத்துல இங்கே நான் ஒரு பாவின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, அப்போ நான் பாவின்னு சொல்லலாமா? ஐ எம் சேவ்ட், கேன் ஐ கால் அஸ் சின்னர்? அப்படியே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் சரி ரட்சிக்கப்படலைனாலும் சரி அவன் பாவி தாங்க. வெதர் யூ ஆர் சேவ்ட் ஆர் நாட் சேவ்ட், யூ ஆர் அ சின்னர். பைபிள் அதான் சொல்லுது. இப்போ ஒருவேளை நீ பாவின்னு நினச்சா, ஒருவேளை நீ நினைக்கலாம், அப்போ நான் ஒரு பெரிய பாவி போல, ஓ ஐ எம் எ பிக் சின்னர். இல்லை, பாவின்னா என்னென்னா நான் ஒரு பாவத்தன்மையுள்ள மனுஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ எம் எ சின்ஃபுல் மேன், ஐ எம் எ சின்ஃபுல், எனக்குள்ள பாவத்தன்மை உள்ளவன். பவுல் இந்த இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறார் பாருங்களேன். இந்த இடத்துல 1 தீமோத்தேயு என்ற புத்தகத்தில் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 1st chapter, 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் சேயிங். அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது இதுதாங்க உண்மைன்னு ஆரம்பிக்கிறார். இதுதான் உண்மை, நான் ஒருவேளை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலன்னாலும் சரி, வெதர் ஐ அக்செப்ட் இட் ஆர் நாட், இதுதான் உண்மை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருவேளை நீ ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலாம் சரிப்பா, இதுதான் உண்மை, இது மறுக்க முடியாத உண்மை, இட் கான் பி டினைட். அவர் சொல்கிறாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் அல்ல அங்கீகரிப்புக்கும் மாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நானுங்கிறாரு. அதாவது சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். என்னடா இந்த பவுல் போய் இந்த இடத்துல ஊழியக்காரன், இந்த இடத்துல அவர் போய் தன்னை பிரதான பாவின்னு சொல்லிட்டு இருக்கார். He is telling that he is the chief of sinners. அப்படின்னு என்னன்னா, இப்போ ஒரு வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் இங்க இருந்து தூரத்தில் இருந்தா நம்ம சட்ட அழுக்கா இருந்தா கூட தெரியாதுங்க. Probably if we stand far from the light, even our shirts are dirty, it may not be visible. But when you come closer to the light, வெளிச்சத்துக்குள்ள வர 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 உனக்கு நல்ல அழுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். சட்டையிலேங்க இந்த இடத்துல அழுக்கு இருக்குது, இந்த இடத்துல so many places dirt is there. So when you come to closer to God, closer to Jesus, இயேசுவின் இடத்துல வரும்பொழுது you will understand your own sinful nature. ஒரு பாவ சுபாவங்கள் உனக்குள்ளே இருக்குது. அதைத்தான் பவுல் சொன்னார், பாவியனா ஆண்டவரே நான் ஒரு பாவ சுபாவம் உள்ள மனுஷன். இதுதான் முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஐ எம் சேவ். ஓ அப்படியா? இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஐ எம் ஹேவிங் எ சின்ஃபுல் நேச்சர் இன் மீ. இந்த ரட்சிப்பை பற்றி இப்போ நமக்கு பேச நேரம் இல்லை, நமக்கு அதிகமான நேரம் இல்லை.
ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். God forgives, removes all our sins. நம்முடைய பாவங்களை நீக்கிறார், ரத்தத்தினால கழுவுறாரு, புதிய மனுஷனை மாத்துறாரு. அப்படி மாத்தினாலும் கூட you will have that sinful nature. அவர் சொன்னாரு, பிரதான பாவினா, ஐயோ ஆண்டவரே, உம்மை பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு மோசமா இருக்கேன். How bad I am. I have that evil nature. புலாத சுபாவையும் பார்வையில விடுதலை, கண்களை நிச்சய ஜீவன் எவ்வளவு சீக்கிரம் பெருமை அடைஞ்சிடுறேன். My look so proud I am. உலக கவலை அது இதுன்னு நான் அப்படி மாட்டு அது வதைக்குது. ஆல் த கேர்ஸ் அது போல் இவ்வளோ தூரம் நான் இப்படி ஆகிட்டுருக்கேன். Dear people, one thing, it makes us so much sick spiritually. ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மளை அது ஒரு வியாதியஸ்தனாகவே மாற்றிடுது. என்னதான் சர்ச்சுக்கு வந்தால் கூட, however much we come to the church, our nature is making us to lose our peace. நம்முடைய சமாதானத்தை இழந்து போக முடியாது செய்கிறது. அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா, நான் அதிகமான பாவத்தன்மை உள்ளவன் அப்படின்னு அர்த்தம். I am a sinful man. Sinful nature is in me. ஒன்று சொன்னார், நன்மை என்னிடத்தில் வாசமாக இல்லைன்னு சொன்னார். நன்மை என்ன? ஆவிக்குரிய நன்மை என்னிடத்தில் இல்லை. ஒரு இடத்துல வந்துச்சு, என்ன இல்லாமல் நம்மளால் ஒன்று செய்யக்கூடாது. without me you can't do anything. அப்போ நன்மையே நான் செய்யறது இல்லையா? இல்லை. nothing is good in me. ஏன்னா என்னுடைய இடத்துல பாவ சுபாவம் இருக்குது. அந்த சின்ஃபுல் நேச்சர் இஸ் தேர். சாக்கடையில் போய் நல்ல தண்ணியை நான் எடுத்து குடிக்கிறதுக்கு எடுக்க முடியுங்களா? Can I go to the ditch and take water to drink? Impossible. எனக்குள்ள இருக்கிறது இந்த தன்மை இருக்கிறதான் செய்கிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? What must I do? ஒரு ஜபத்தை நம்ம பார்க்கறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில், லூக்ஸ் காஸ்பல் 18th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம். லூக் காஸ்பல் 18th chapter 13th verse. And the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். கிருபை என்ன? தகுதி இல்லாத எனக்கு. நான் இதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே. பாருங்க, எனக்கு சமாதானத்தை தார், சந்தோஷத்தை தார், விடுதலை தாரும். இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை, நீர் எனக்கு தாரும். இதுக்கு நான் என்ன செய்யறேன்? இப்போ நான் இன்னைக்கு காலையில் நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவர்கிட்ட. நான் இப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு பாவ சுபாவம் எப்பவுமே இருக்கு. ஐ ஹாவ் எ விக்கெட் நேச்சர். அதை கட்டுப்படுத்தி ஆளுகையை செய்யும். கண்ட்ரோல் இட் லார்ட். யூ மஸ்ட் கண்ட்ரோல் மை நேச்சர். எனக்குள்ள இருக்கிறத நான் கட்டுப்படுத்த முடியாது. ஐ கான் கண்ட்ரோல் மை விக்கெட் நேச்சர். ஐ கான். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுங்க, உங்க காரியம் என்ன பாதிக்கிறது உங்களுக்கு தெரியும். யூ நோ வாட் இஸ் ட்ரபிளிங் யூ. வாட் இஸ் யுவர் நேச்சர். உங்களுடைய சுபாவம் என்ன உங்களுக்கு தெரியுங்க. தெரியாம இருக்க எனக்கு தெரியாது, பட் யூ நோ. பட் நான் சொல்றேன், என் சுபாவம் எனக்கு தெரியும். ஐ நோ வாட் இஸ் மை நேச்சர். ஐ எம் நாட் அ குட் மேன். நான் ஒரு நல்ல மனுஷன் இல்லை. அப்கோர்ஸ் காட் சேஞ்ச் மீ, மாற்றிருக்காரு. அப்படி கிருபையினால நான் பிழைத்திருக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போ பிழைச்சிருக்கிறது அப்படி கிருபை தான், வேற ஒன்றுமே இல்லை. ஐ எம் லிவிங் பை கிரேஸ். அவர் கொடுத்து இருக்கிற அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னால், இஃப் ஐ லைக் டு கெட் கிரேஸ், அதாவது நான் தகுதி இல்லை எனக்கு, ஐ எம் நாட் வர்தி ஃபார் தட். ஆகவே நான் அந்த இடத்துல சொல்லும் பொழுது, ஆண்டவரே இதுக்கு நான் தகுதி இல்லை, ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ். அப்போ நான் முதலாவது என்ன சொல்கிறேன்னா, எனக்குள்ளே இருக்கிற பொல்லாத சுபாவத்தை நீ கட்டுப்படுத்தி ஆளுகை செய்ய மாட்டவரே. லார்ட், கண்ட்ரோல் மை டெரிபிள் நேச்சர். பிரதான பார்வை நான் என்னன்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்னால் பார்க்கும்பொழுது, ஆண்டவர் எவ்வளோ நல்லா செய்கிறார். லார்ட் இஸ் ரைங் க்ளோ குட் டு அஸ். கிருபை காமிக்கிறார். ஹவு மச் ஆஃப் கிரேஸ் இஸ், ஹவு மச் மர்சிஃபுல் டு அஸ். எவ்வளோ இறங்கலாம். ஆனால் நமக்கு அவருக்கு நன்றியாக இல்லையே. we are not grateful. We could not love him. அவரை நம்ம நேசிக்க முடியல. we love the world. உலகத்தை நேசிக்கிறோம். we love this and that. அதுதான் நேசிக்கிறோம். பட் ட்ரூலி we don't love God. ஆனால் உண்மையாக ஆண்டவரை நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோமே. ஏன்? the unloving nature is in us. அந்த
அன்பு கூறாத ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்குது. Why could not we love our brothers? ஏன் சகோதரர்கள் நேசிக்க? Why could not we love our sisters? சகோதரர்கள் நேசிக்க முடியல. Why could not we be humble? தாழ்மையாக இருக்க முடியல. ஏன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவ சுபாவம் தாங்க காரணம். இது சாகிற வரைக்குமே நமக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். It will be there in our lives until we die. But by grace, கிருபையினால ஆண்டவர் அதை அடக்கி ஆளுகிறார். அடக்கி ஆளக்கூடிய கிருபையை நமக்கு கொடுக்கிறார். God gives grace to control it. அந்த சுபாவம் ஒருவேளை வரலாம், திடீர்னு கூட. இப்போ உதாரணமாக திடீர்னு அந்த கோபம் வரும். The short temper will come. Immediately the grace speaks to my heart. கிருபை பேசுது. நோ, இல்லை, you are a child of God. யாருடைய பிள்ளை? You must look to God. தேவனிடத்தில் பார்க்கணும். Suppose if I get angry, கோபம் வந்தா, you must look to God. When you are proud, பெருமை இருந்தனா, immediately you must say, no, it's grace. அவருடைய கிருபை. நான் இருக்கிறது கிருபை. ஏறிடத்தில் அவன் நன்மை இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நான் இப்போ ஜெபம் பண்ண பழகிட்டேன். ஜெபம் பண்ணேன். எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற சொல்ல போன பைபிள் சொல்லுது, ஒரு காட்டு கழுதை இருக்குன்னு பைபிள் சொல்லுது. காட்டு கழுதை, வைல்ட் டாங்கி நேச்சர் இஸ். இந்த பைபிள் படங்களில் சொல்லுதுங்க மனுஷனுக்குள்ளே இருக்கிற சுபாவத்தை. பைபிள் சொல்லுது காட்டு கழுதை அப்படின்னு பைபிள் சொல்லுது. வாட் இஸ் மீன் பை தட்? காட்டு கழுதுன்னு என்னென்னா, இந்த காட்டு கழுதின் சுபாவம் நமக்குள்ளே இருக்குது. வி ஹாவ் தட் நேச்சர்னஸ். அதனால் என்ன பண்ணுறோம்? குடும்பத்தில் சாட்சியாக இருக்கிறதில்ல. வி ஆர் நாட் எஸ் லிவிங் விட்னஸ். மற்றவங்களை ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிற அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்ல. வி டோன்ட் ஹேவ் எ குட் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். ஒரு தகப்பனா ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அந்த ஒரு தன்மையில் ஆஸ் எ ஃபாதர் we could not be a head of the family. We could not guide them properly. சரியாக வழிநடத்த முடியறதில்ல. ஏன்னா நம்மளே அப்செட் ஆகி நம்மளே குழம்பி போய் நிற்கிறோமே. we are upset. நம்மளே குழம்பி போய் நிற்கிறோம். நம்மளை பார்த்தா பரிதாபப்படுறாங்க. ஏன்டா இவர் இப்படி இருக்கிறாரு? they pity us. பைபிள் பசிக்கிறாங்க. he reads the Bible, he goes to church போறாரு. ஒன்றும் மாற்றமே இல்லையே. நோ சேஞ்ச். நம்மளை பார்த்து மற்றவங்க பரிதாபப்படுறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நம்ம, we are the people who has to help others. Other people are pitying us. நம்மளை பார்த்து வருத்தப்படுறாங்க. காரணம் என்னென்னா, முதல்ல நமக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை ஒத்துக்குவோம். ஆண்டவரிடத்துல போய் ஆண்டவரே, இதை அடக்கி ஆளக்கூடிய நீர், அடக்கி ஆளும் நீர், இதை ஆளக்கூடிய கிருபையை தாரும். அதுக்கு மேலே கிருபைக்கு ஆண்டவரே, நான் நேசிக்கிற கிருபையை தாரும், தாழ்மையின் கிருபையை தாரும், ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்கிற கிருபையை தாரும், நமக்கு பிரியமாய் வாழ்கிற கிருபையை தாரும். ஆண்டவர் சாட்சியாக வாழ்றையா? அதனாலே வாழ முடியுமா? எஸ், முடியும். அவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படும் பொழுது இந்த கிருபைக்காக நம்ம கெஞ்சுறோம். we pray for the Lord, I should live for the உனக்காக நான் வாழணும். for me to live is Christ. நான் வாழுகிறது கிறிஸ்துவுக்கு. சந்தோஷமா சமாதானமாக வாழ வேண்டிய ஒரு நபர். you must live with all peace and joy. Jesus died for us on the cross. இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். he washes my sins away. என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவுகிறார். இது ஆட்டம் பாம் தான் செய்கிறேன். டவுன் இது ஆட்டம் பாம் தான். this is an atom bomb is inside. if you put a fire for that, நெருப்பு வச்சா வெடிக்கும். உடைய சுபாவத்தை நீ விளைப்படணும். அப்போ நீ என்ன செய்யணும்? இதை கையாளுறதுக்கு நீ உனக்கு முன்னால் முடியாது. பவுல் சொல்கிறார், நான் நன்மை செய்ய வேண்டும் விருப்பத்தை நன்மை செய்ய முடியல, தீமை தான் நான் செய்கிறேன். அப்போ நீ என்ன பண்ணணும்? இது ஆண்டை கருத்தில் கொடுக்கணும். he knows how to handle it. அதை எப்படி கையாளுறதுன்னு அறிஞ்சிருக்கிறார். ஆகவே நான் எழுந்த உடனே அதான் முதல்ல செய்கிறேன். ஆண்டவரே, எவ்வளோ நல்லவர், எவ்வளோ கிருபையாளர். ஆனால் இந்த காட்டு கழுதையை நீ கட்டி போட ஆண்டவர், இந்த காட்டு கழுதையை கட்டி போ. இது அடக்கி ஆளும் ஆண்டவரே. நான் உமக்கென்று வாழணும், உமக்கென்று ஜீவிக்கணும், உமக்கென்று பிரகாசிக்கணும். எவ்வளோ வருஷம் ஆண்டவர் அடைஞ்சிருக்கிறேன். எனக்கு இருக்கிற நாள் எவ்வளோ நாள் தெரியாது. ஆனால் உமக்காக நான் வாழ்ந்து இந்த உலகத்தை முடிக்கிறேன். எவ்வளோ காலம் வெறுமையாக அந்த உலகம் நான் கேட்குறேன். அந்த உலகத்துக்காக நீ வாழ்ந்து என்ன சாதிச்சிருக்கான்னு கேட்குறேன். வாட் ஹேவ் யூ அச்சீவ்ட்? இட்ஸ் ஆல் ட்ரபிள்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ். பிரச்சனையில் போராட்டு தான் சாதிச்சிருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ வருஷம் ஆண்டவர் அடைஞ்சி ஆண்டவருக்காக பேர் சொல்லுது, எழும்பி பிரகாசி. உன்னால் முடியுமா? என்னால் முடியாது, ஆனால் என் ஆண்டவரால் முடியும். அதான் சொல்கிறாரு, என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இப்படி பவுல் சொன்னார், என் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியரில் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, ஆனால் என் பலப்படுத்துகிற ஆண்டவருக்காக அவர் இருக்கிற வரைக்கும் நான் ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் அருமையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாட்சியின் வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை ஆண்டவர் வச்சிருக்கார்.
உலகத்துக்காக நம்ம எவ்வளோ பிரயாசம், எவ்வளோ வாழ்கிறோம், எவ்வளோ நேரம், நான் கடைசியில் ஒரு சமாதானமற்ற வாழ்க்கையில் தான் வாழ்ந்து வந்துருக்கிறோம். ஆனால் உண்மையாக அதெல்லாம் ஆண்டு சொல்ல, முதலாவது தேவனை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. முதல்ல ஆண்டவர் வச்சுரு. ஆண்டவர் உனக்குரியதை அவர் அழகாக கொண்டு வர. அப்போ உன் வாழ்க்கையில் விசுவாசம் வருங்க. ஏன் நமக்குள்ள விசுவாசம் வரலன்னு சொன்னால், நம்ம அதை இதை செய்ய பார்க்குறோம், அது நடக்காமல் போகுது. காரணம் என்னென்னா, ஆண்டவர் நம்ம தேடாமல் செய்கிறோம், ஆண்டவர் இருக்கிறது இல்லை, சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். பைபிள் என்ன சொல்லுது? அருமையாக வாக்கு, எல்லா வாக்கு தான் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சொல்கிறார், மலை விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டார். அவரோடு வாழுகிற ஒரு அருமையான வாழ்க்கை இருக்குங்க. இது கட்டுக்கதைன்னு இல்லைங்க. அதனால் அவங்க வாழ்க்கை காலையில் யோசனை பண்ணிப்பாங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என் சுபாவத்திலாம் நீர் தான் நீங்கள் காலையில் இருந்துச்சு உடனே செய்தீங்க ஜாம். என்னுடைய இந்த உணர்ந்த அந்த விழுந்து போன சுபாவத்தை நீர் அடக்கி ஆளுகை செய்யும் ஆண்டவரே. நீர் கட்டுப்பாடு கிருபை தான். அதோடு கூட எனக்கு இது நெகட்டிவ் சைடு. பாசிட்டிவ் சைடு என்ன? நமக்காக நான் வாழணும், நமக்காக ஜீவிக்கணும். அப்போ இந்த வேதத்தை வாசிக்கிறது இன்பமாக இருக்கும், ஜெபிக்கிறது இன்பமாக இருக்கும். அப்போ இதை கட்டாயப்படுத்தி எழுந்து அவசரப்பட்டு ஒரு அதிகாரம் வாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இதில் தேவன் ஜீவ மன்னாவை கொடுத்துருக்காரு, ஜீவ தண்ணீரை பெறுகிறோம். உண்மையில் இது இன்னும் ஒரு அருமையான வாழ்க்கைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கை. அதனால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நினைத்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். பொறுமை இருந்துச்சுன்னா உண்மையாக சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எத்தனை சமயங்களில் பொறுமை இல்லாததுனால நீங்கள் எத்தனை காரியத்தை எடுத்துட்டீங்க. யூ ஸ்பாயில் சோ மெனி திங்ஸ். நான் இப்போ ஆண்டவருக்கு கொடுக்கும். அதுவே எனக்கு அந்த பாவ சுபாவம் பாட்டு கழுதுறது தீமை பாவம் என்கிற தன்மை எனக்கு, அதை நீர் அடக்கி ஆளும் கிருபையினால். அதான் வேதம் சொல்லுது. திமோத்தேயு பவுல் சொல்றாரு, கிருபையில் பலப்படுங்கிறார். கிருபையில் பலப்படுத்துனா என்ன? ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுறாரு கிருபை, அவருடைய இரக்கம், தயவு, அதில் நீ பலப்படு. ஆண்டவருக்காக பவுல் சொன்ன, எல்லாத்துக்கும் அதிகமாக பேசப்பட்டுட்டேன் எல்லாம், ஆனால் நான் அல்ல, என்னோட கூட இருந்த கிருபையை அப்படி செய்யறது சொல்றேன். நான் இல்லை, கிருபை என்ற ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை தேவன் உனக்கு வச்சிருக்காரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். நீ முதலாவது ஒரு பாவின்னு சொல்ல, பாவியாக நீ கிருபையாக, இதை அடிக்கடி ஜெபம் பண்ணுறேன். பாவியாக மேல் கிருபையா அப்படின்னா, அந்த வேற ஒரு பாவத்தை அன்மை உள்ள மனுஷன் என் மேலே கிருபையாகும் ஆண்டவரே. சிலரை நோக்கி பார்க்கும்போது உன் வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக கட்டுவார், அழகாக கட்டுவார். உடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசமாய் காணப்படும். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள். கர்த்தருடைய பிரயாசம் வருதாங்க. நம்ம எவ்வளோ முயற்சிக்கலாம், எவ்வளோ செய்யலாம், ஆனால் கர்த்தர் தான் நம்முடைய காரியங்களை நிலைவரப்படுத்த முடியும். சிலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து மீட்ட இந்த விலைக்கரை கொடுத்த இந்த ரட்சிப்புங்கிறது ஏன் மிகப்பெரியதுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய காரியம் இருக்குது. இப்போ இந்த காலையில் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வாஞ்சிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு தோல்வியை தான் நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ சமயங்களில் நான் குழம்பி போய் நிற்கிறேன், திரைக்கிறேன். ஆண்டவரே, என் பேரில் நீர் எவ்வளோ நீரிய பொறுமை காட்டிட்டு இவ்வளோ தூரம் இருக்கிறீர். ஆண்டவரே, காமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமாய் வாழ்கிற கிருபையை தாரும், இரக்கத்தை தாரும். ஆண்டவரே, என்னுடைய பாவ சுபாவத்தையெல்லாம் நீர் கட்டுப்படுத்தும். ஆண்டவரே, இந்த நீர் ஆளுகை செய்யும். கிருபை எனக்கு தாரும், இந்த கிருபையின் பலத்தை தாரும். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கான ஸ்தோத்திரம். இந்த காலையில் இந்த அருமையான மக்கள் வாழ்க்கையில் பேச மாட்டோம். ஒவ்வொருவருக்கின்றோம் இவர் உன்னதமான ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை எல்லா பிரச்சனையை விட எங்கள் பாவ சுபாவ பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனை. ஒரு சாப்பாட்டுக்கு இல்லைன்றது இல்லை, அந்தந்த வேலை சாப்பாட்டுக்கு நீ நிலை கொடுத்துருக்கு, நீ கொடுத்த உடைய கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுடைய பாவ சுபாவத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. சமாதானமே இல்லை ஆண்டவரே, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு விடுதலை இல்லை, குழப்பமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, எப்படி போகுமோ தெரியல, விசுவாசம் இல்லை, அழுகிறோம், திகைக்கிறோம், குழம்புகிறோம். மனிதம் ஆண்டவர், இதெல்லாம் எங்களுடைய அருளான பாவம் என்கிற தன்மை. பாவம் மனிதன், இந்த பழைய மனுஷனுடைய தன்மை. பழைய இயேசுக்கு முன்னால், இயேசு அறியாததுக்கு முன்னால் இருந்த அதே மனுஷன் உள்ளே உட்காந்துக்கிட்டு அதை எப்படியாவது வெளியே கொண்டு வரது பார்க்குறான். ஆனால் ஆண்டவன் அவனை பட்டியல் போட எங்களுக்கு உதவி செய்யும். அவனை பட்டியல் போடும்.
அவனுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்கக்கூடாது. புதிய மனுஷனுக்கு நாங்கள் நல்ல ஆகாரத்தை கொடுத்தாரோம். புதிய மனுஷனை பலப்படுத்தும். பழைய மனுஷனை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும். ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com davidelango100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 98427-67184 98427-67184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidelango100@gmail.com. நன்றி.